நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சேலம் ஓமலூரில் இருந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் பொழுது கம்பம் மேட்டு புறவழி சாலை பிரிவை கடக்கும் பொழுது கட்டுப்பாட்டை இழந்த கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்து சப்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் கார் கண்ணாடியை உடைத்து காரினுள் சிக்கியிருந்த 5 பேரையும் மீட்டனர். இந்த விபத்தில் எதிர்பாராத விதமாக காரில் பயணம் செய்த மஞ்சுநாதன் என்பவரது 8 வயது மகன் சித்தார்த் தலையில் அடிபட்டு மயங்கி கிடந்தார். சித்தார்த்தை மீட்டு கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்த பொழுது சித்தார்த் இறந்துவிட்டதாக மருத்துவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இறந்த சித்தார்த்தை உடற்கூறு ஆய்விற்காக பிரேத பரிசோதனை அறைக்கு கொண்டு சென்றனர். இந்த விபத்து குறித்து கம்பம் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து காரை ஓட்டி வந்த டிரைவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.